மார்னிங் மக்களே. ஸோ கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது, சண்டே மார்னிங். அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தக்கோலம், சென்னையிலேருந்து ஒரு 62 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. தக்கோலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். தக்கோலத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜலநாதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு ஒன்று, 2000 வருஷம் பழமையான ஒரு கோயில். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பல்லவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பல்லவாக்கு அப்புறம் சோழாஸ்க்கு அப்புறம் விஜயநகர் எம்பையர். ஸோ 1400 அந்த காலகட்டத்தில் விஜயநகர் எம்பையர் அங்கே இருக்கிற கோபுரங்கள்லாம் வடிவமைச்சு அந்த இடத்த ஆக்சுவலி அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அங்கே தான் இப்போ போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா தட்சிணாமூர்த்தி சிலை. ஸோ தட்சிணாமூர்த்தி சிலை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கால் ஏதோ மடித்து ஒரு டான்ஸிங் போஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிவலிங்கம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கலர் மாறும். ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறமும், அடுத்த 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா செந்நிறமாக மாறும். ஸோ அதுதான் அந்த கோயிலோட சிறப்பம்சம். நம்ம போகிற கோயில் இது ரொம்ப பழமையான கோயில். ஸோ 1000 2000 வருஷம் பழமையான கோயில். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கே தான் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஐ ரீச்ட் ஜலநந்தீஸ்வரர் டெம்பிள் தக்கோலம். கரெக்டாக நான் தக்கோலம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா 1000 2000 வருஷம் பழமையான கோயில். வெளியில் இருக்கிற பிரகாரங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சிலைகள் சிற்பங்கள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கோவில். சிற்பங்கள் எல்லாமே உள்ளே ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் விசேஷமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா லிங்கத்தோடைய கலர் மாறும். 6 மந்த் வெள்ளையாகவும், அடுத்த ஒரு 6 மந்த் செந்நிறமாகவும் இருக்கும். அடுத்தது இங்கே விசேஷ தட்சிணாமூர்த்தி. ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ தட்சிணாமூர்த்தி குரு பகவானாக இருக்கார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சிவலிங்கம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே கிளியராகவே வரும். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். प्रणतं पतितं हत बुद्धिबलं जनतारणतारयतामि
வந்து தொண்டை மண்டல 32 சிவஸ்தலங்களில் தீண்டா திருமேனியில் 12வது ஸ்தலம். குரு பகவானுக்கு இது 3வது பரிகார ஸ்தலம். ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். இங்கே சுவாமி 6 மாதம் உத்தராயணத்தில் இப்போ செந்நிறமாக இருக்கார். தட்சிணாயனம் இருந்தால் வெண்மை நிறமாக மாறுவார். திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்ல மீறி போயிட்டா ஏற்றுக்க மாட்டேன்பா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோசனம்னு கேட்டு சுவாமி சுயமூர்த்தியா மணலிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்கிறா. தக்கோலன்றதே ஒரு மூலிகை திரவியம். இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகளாக சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணும்போது சுவாமி வந்து இங்கே பிரபாகம் பண்ணுறா. இருகரையும் வெள்ளமாக புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ணுற பூஜை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் வந்து இங்கே கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்னா இங்கே சதா நந்தி வழியாக ஜலம் வந்தது. திரு ஊரல். தட்சன் வந்தால தட்சனுடைய அப்பா என் மக பண்ண தப்பு தான் நீங்களை ஏற்றுக்கன்றா. சுவாமி இங்கே கோபத்தில் கோர வீரபத்ரா தோன்றி இங்கே தக்கனை சம்மாரம் பண்ணிடுறாரு. எனக்கு உயிர் வச்ச கொடுன்னு மண்டி 8 மன்னிப்பு கேட்குறார் தக்கன். பக்கத்தில் ஆட்டுக்கடாத்தில் இருக்கு பொறுத்துறா. பொறுத்தோடைய சமகன் சொல்கிறாரு, சஞ்சமே பிரயட்சமே இந்த உலகமெல்லாம் க்ஷேமன்னா இங்கே எல்லாரும் உட்கார வச்சு பூஜை பண்ணணும், அப்போ தான் அவனை ஏற்றுப்பண்றான். பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாம் உட்கார வச்சு இங்கே பூஜை பண்ணி தக்கன் வந்து ஓலமிட்டு அழுது ஸ்தாபனை வெற்றி பெற்ற இடம் தக்கோலம். அதான் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா, எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த ஆசனம் வந்து உட்கடி ஆசனம். கீழே முனிவரெல்லாம் சாப மோச்சனம் விட்டு மான் நாகம், ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்லை, தலையை சாட்சி இங்கே செவியாலையும் நம் குறைகளை கேட்கிறார். அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி. பித்ருதோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திரபாக்கியத்துக்கெல்லாம் வேண்டி பிரார்த்தனது. 14 தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் கொண்டகடல மாலை இதெல்லாம் சாத்தி அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். வியாழ ஞாயிறு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி. இங்கே குரு பயிற்சி விசேஷமாக நடக்கும் குரு பரிகார ஸ்தலத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் இங்கே பிரம்ம உற்சவம் 10 நாள் பிரம்ம உற்சவம் வந்து ஊர் மக்கள் இந்து அறநிலையத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊராகலாம். இவர் விழாவில் சிறப்பாக இங்கே கொண்டாடுவார். சிவராத்திரி விசேஷம், தேய்பிறை அஷ்டமி விசேஷம் இங்கே. அதே மாதிரி அம்பாளுக்கு வடக்க பார்த்த அம்பாள் இங்கே. சுவாமி வந்து கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா, எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து கிளிப்பிங்ஸில் எல்லாமே நீங்கள் வந்து கோவிலை ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, குருக்கள் சுரந்தி கேட்டிருப்பீங்க. ஸோ இங்கே லிங்கமும் தட்சிணாமூர்த்தியும் தான் ரொம்பவே விசேஷமானது. சாட்டர்டே ஒரு சண்டே டைமில் வந்து இந்த இடத்துல எல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஒரு அழகான ஒரு பெரிய கோவில். நியர் தக்கோலம் தான், சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ 62 கிலோமீட்டர் தான் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த vlog இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். அன்டில் பை.